செக் பண்ணிக்கலாம் சார். ஏதாச்சும் பேசுங்க. ஹலோ 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 ஹலோ. உடனே போய் காசு எடுத்துக்கலாம் சார். அக்கௌண்ட் நம்பர் கூட தேவையில்லை சார். டெக்னாலஜியோட லேட்டஸ்ட்டாக இப்போ சொல்ல போகிறதா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை என்னென்ன பார்க்க போகிறோங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெக்னாலஜினா ஐடி இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங் டெக்னாலஜினா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. ஒரு இன்டெலிஜென்ஸாக ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குனா அதான் ஏஐன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக என்னென்னு பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஐடியில் ட்ரெண்டிங் டெக்னாலஜி எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டாக சொல்ல போகிறதுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. நாம் இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் நிறைய விஷயங்களை பார்க்க போகிறேங்க. அதாவது இன்டெலிஜென்ஸை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கினீங்கன்னா ஒரு மிஷின் இருக்குது, அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸை உருவாக்குனீங்கன்னா அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏஐனா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எதனால் ஏஐ வேணும் அப்படின்றத பற்றி பார்த்துட்டு, அண்ட் ஃபைனலாக வந்து ஏஐ எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஏஐனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தாங்க, ஒரு மெஷின் இருக்குது, அந்த மெஷினை வந்து அதை புத்திசாலி ஆக்கி இன்டெலிஜென்ஸை ஆட் பண்ணி மனுஷன் மாதிரியே அந்த மிஷினை வேலை செய்ய வச்சுனா அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் வந்து ஒரு டாக் எடுத்துக்கலாம், ஒரு நாய் இருக்குங்க. அந்த டாகை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறோங்க. அதே மாதிரி ஒரு மிஷினை நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்க. அப்படி ட்ரெயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டாக் இருக்குன்னு வச்சுங்களேன், அது ஒழுங்காக இருந்துச்சுன்னா வந்து ரிவார்ட் பண்ணுவீங்க. வாவ் சூப்பர், பரவாயில்லையே, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, ரிவார்ட் பண்ணுவீங்க. அதுவே வந்து அது சரியாக பண்ணல அப்படின்னா வந்து அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து அது என்ன தப்பு பண்ணுதோ அதை நீங்கள் சரி பண்ணுவீங்க. இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு மிஷினை நீங்கள் பண்ண வச்சிங்கன்னா அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இட் லேர்ன்ஸ் ஓவர் டைம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ எப்படி வந்து ஒரு பெட்டை நம்ம ட்ரெயின் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு மிஷினை நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க. மிஷினுக்கு ஒரு பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பொம்மை விளையாட்டு அது மாதிரி சம்திங் ஒரு நாலேஜ் கொடுப்பீங்களா, இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாவை கொடுப்பீங்க. இதுக்கு டேட்டாவை கொடுத்து தான் வந்து நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும். சரி அண்ணா நீங்கள் கேட்கலாம், அண்ணா எதுக்குன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு உங்களுக்கு அடுத்த கேள்வி இருக்குங்க. ஒரு ஒய் டு வி நீட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் ஒரு வேலையை வந்து திரும்ப செஞ்சுட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப செய்யறது நமக்கு எதுக்குப்பா, இது ஒரு மிஷின் மூலமாக செய்ய விட்டுற வேண்டியது தானே. ஒரு பாட்டில் இருக்குது, ஒரு பாட்டில் எடுத்து இப்படி வச்சுட்டே இருக்கணும்னு வச்சுங்களேன். நாம் ஒவ்வொரு முறையும் வைக்கிறதுக்கு பதிலாக மிஷினை வச்சுட்டா அது ஏன்னா ஒரே வேலை தான். ஸோ ரிப்பீட்டேட்டிவான போரிங்கான டாஸ்க் இருக்குன்னா அதை வந்து ஏஐ மூலமாக இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல போகிறேன், இந்த நான் வண்டியில் போயிட்டுருக்கேன், இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் எது பெஸ்ட்டான பார்த்துங்க, ஒரு ஸ்மார்ட்டான டெசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து இந்த ஏஐயை பயங்கரமாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ங்க, ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த ப்ராப்ளம் ஒரு சொல்யூஷன் வேணும்னா வந்து அது மனுஷ மூளையை தாண்டி யோசிக்க வேண்டியதாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ சின்ன வயசில் ட்ரிக்னாமெட்ரி இருக்குது, மறந்து போயிட்டோம்பா அப்படின்னா அப்போ வந்து மிஷின்ஸை கொண்டு வந்துடலாம். ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணதா இருந்தால் அந்த இடத்துல ஏஐ செம்மையாக வேலை செய்யுங்க. ஓகேவா. இந்த மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸுங்க. ஒரு வேலை நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இந்த கோர்ஸில் என்னெல்லாம் இருக்குது, எதெல்லாம் படிக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாருங்கள், இந்த லிங்க் இருக்குதா, இது டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஏஐ கோர்ஸ்னால் என்ன, அதில் என்னெல்லாம் படிக்கணும் எல்லாம் டீட்டெயிலாக பாருங்கள். ஓகே. ஒரு வேளை நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும்னா கண்டிப்பாக வாங்க, அண்ணன் நான் உங்களுக்கு கைட் பண்ண நான் தயாராக இருக்கேன். நான் வந்து மைக்ரோசாஃப்டோட சர்டிஃபைட் டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஓகேவா. கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. ஓகேவா. சரி, இப்போ டைப்ஸ் ஆஃப் ஏஐ பற்றி பார்க்கலாமா. ஏஐயில் என்னெல்லாம் வகைகள் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. மொதல் வகை எப்படின்னா வந்து ஒரு வேலையை மட்டும் செஞ்சிச்சுன்னா அது பேர் வந்து நேரோ ஏஐன்னு சொல்லுவாங்க. ஒரு டாஸ்க்கை மட்டும் பண்ணக்கூடிய தன்மை இருக்குங்க. ஓகேவா. ஒரு ஃபேஸை வந்து நான் ரெக்கக்னைஸ் பண்ணி அன்லாக் பண்ணுமா அது வந்து ஒன் டாஸ்க் ஏஐன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மனுஷன் மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய திறமை இருந்துச்சுன்னா வந்து அது ஜெனரல் ஏஐன்னு சொல்லுவாங்க.
ஓகேவா? அது வந்து மல்டிநேஷனல் ஹியூமன் லெவல் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷனை விட சூப்பராக பண்ணிச்சுன்னா அப்போ வந்து அது சூப்பர் ஏஐன்னு சொல்லுவாங்க. இட் சர்பாசஸ் தி ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வெவ்வேறு வகையான ஏஐன்னு சொல்லப்படுதுங்க. சரி அண்ணா, ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நம்ம ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. ஓகேவா? அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவைப்படும்? ஒரு டேட்டா தேவைப்படும். அந்த டேட்டா வச்சு தான் இந்த ஏஐயை ஒர்க் பண்ண வைக்க முடியும். அந்த டேட்டாவை எடுத்து ஒரு அல்காரிதம் போடணும். ஏப்பா இந்த டேட்டாவெலாம் எடுத்து இதை ப்ராசஸ் பண்ணுப்பா, இந்த டேட்டா வச்சு இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பான்ற அல்காரிதம் நமக்கு தேவைப்படும். இந்த அல்காரிதத்தெல்லாம் வச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரெயின் ஆகும், லேர்ன் பண்ணும். இந்த டேட்டாவை வச்சு ஓகே இந்த மாதிரி பேட்டர்னா, இந்த டேட்டா வச்சு இந்த மாதிரி விஷயமா அப்படின்ட்டு இட் வில் ஸ்டார்ட் லேர்னிங். இது எல்லாம் பண்ண பின்னாடி இதில் இது வச்சுட்டு தான் நமக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்குன்ற ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க. இந்த 4 ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்து ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நாட் ஒன்லி ஏஐங்க, நிறைய டெக்னாலஜிக்கல் கோர்சஸ்ங்க. ஐடிக்குள்ளே நுழையணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய டெக்னாலஜி நிறைய இருக்குங்க. அது நீங்கள் லேர்ன் பண்ணால் இந்த லிங்க்குக்கு போங்க. நம்ம கம்பெனி நடத்துகிற கோர்சஸ்ங்க, அதோட இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் இருந்தாலும் வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்குங்க. மற்றபடி வந்து காண்டாக்ட் நம்பர்ஸ், இன்ஸ்டா எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்கள் மெசேஜுக்காக காத்திருப்பேன். உங்களுக்கு என்ன கைடன்ஸ்லாம் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷன் ஃபார் கம்பெனி. வாழ்க தமிழ்.